இப்போ வெட்னஸ்டேவோட சீசன் 2ல எபிசோட் 3 பார்க்க போறோம். மொத 2 எபிசோட்ஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே ஒரு லேடி வந்து திங்குக்கு பெர்ஃப்யூம்லாம் அடிச்சு, அவன தொடச்சு, அவன் நகத்த பாலிஷ் பண்ணி, அவன பளபளன்னு பார்த்துக்கிறாங்க. இந்த லேடியோட அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. நீங்க எப்படி வாங்குனீங்கன்ற மாரி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பாங்க. அவங்களுக்கு துண்டிக்கப்பட்ட ஆர்கன்ஸ் மேல ஒரு தனி பரிதாபம், அன்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரிபிள் மடங்கு காசு தரேன்னோனே வந்துட்டாங்க. இவங்க வந்து திங்கோட பொறந்த நாள மறந்ததுனால அவன் ரொம்ப சோகமா இருந்தான்ல. அவன நார்மலா கொண்டு வரதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த மாரி ஃபண்டிங்கோட ஹெட்டா சேர்ந்தது தான் இதுக்கெல்லாம் காரணம் போல இருக்கு. நம்ம பசங்கள நான் சரியா கவனிக்கிறதே இல்லன்ட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரி ஃபண்டிங்லாம் எப்படி போகுதுன்ற மாரி இவர் கேட்பாரு. நான் நேத்து எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணணும்னு திடீர்னு எனக்கு தோணுச்சு. அது ரொம்ப மோசமானதாச்சேன்ற மாரி என் ஹஸ்பண்ட் பேசுவாரு. என் அம்மா இருக்காங்களே ரொம்ப மோசமானவங்க. அவங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து வலிய மட்டும் தான் குடுத்துருக்காங்க. என்னுடைய சிறப்பான குணமே வலிய தாங்கிக்கிறது தான். அதுதானே செல்லம் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. உன் வலி என்னால குறைக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படின்னு மியூசிக்க போட்டுக்கிட்டு ஜாலியா குத்தாட்டம் போட்டுன்னு இருக்காங்க. அந்த டைம்ல வீட்டுக்குள்ள யாரோ திருட்டுத்தனமா நுழையிறாங்க. இவங்க 2 பேரும் ஜாலியா டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாக்ஸ எடுத்து வைக்கிறாங்க. திடீர்னு இந்த சத்தம் இவங்களுக்கு கேட்டுருது போல இருக்கு. நான் போய் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் டார்லிங்ன்ற மாரி சொன்னோனே, நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கன்ற மாரி ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு விடுறாரு. இவங்க கரெக்டா அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா அந்த பாக்ஸ திறக்கிறது வெட்னஸ்டே தான். நைஸ் ட்ரை வெட்னஸ்டேன்ற மாரி எழுதியிருக்கும். உங்களுடைய வவ்வால் காதுகள நான் சாதாரணமா நினைச்சிருக்க கூடாதும்மா. உங்க பவர் நல்லா தான் வேலை செய்யுது. என் பொண்ணு இங்க தான் வருவான்னு எனக்கு தெரியாதான்ற மாரி அவங்களும் பதில் பேசுறாங்க. இப்போ விஷயத்துக்கு வரேன். என்னோட குடீஸ் புக்க நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. ஒழுங்கா என் குடீஸ் புக்க குடுத்துருங்கன்ற மாரி கேட்டா, அது தரதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் தரவே மாட்டேன்னு ஒரே வார்த்தையா சொல்லிருவாங்க. எதுக்காக நான் கேட்கிறேன்னு தெரிஞ்சாவது நீங்க தருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட்டா பார்த்த விஷன்ல ஈனட் சாகுற மாரி நான் பார்த்தேன். அதுக்கு காரணம் நான் தான்ட்டு தெரியுது. என்னுடைய சக்திகள நான் திரும்ப கொண்டு வந்தா தான் அவளுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சு அத தடுக்க முடியும். இப்ப வந்து என் புக்க தருவீங்களா? புரியுது. ஆனா இந்த ஒரு ரீசனுக்காக என்னால அந்த புக்க தர முடியாது. நீ ஆபத்த நோக்கி போயிட்டு இருக்க வெட்னஸ்டேன்ற மாரி சொன்னா, இவ்ளோ சொல்லியும் நீங்க தரமாட்டீங்களா? ஆபத்து தான் எனக்கு பிடிக்குன்ற மாரி கோவப்படுவா. அப்படியே என் தங்கச்சி மாரியே நீ பேசுற. நான் ஒண்ணும் உங்க தங்கச்சி கிடையாது. நீ என் பொண்ணு. அதுதான் நானும் சொல்றேன். என் அம்மா என் தங்கச்சிய கைவிட்ட மாரி என்னால உன்ன கைவிட முடியாது வெட்னஸ்டே. இத கேட்டோனே செம்ம கடுப்பாயிட்டு வெட்னஸ்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கடுத்து ஷெரீஃபோட அந்த கண்ணை வச்சுக்கிட்டு, என் அம்மா குடீஸ் புக்க தரமாட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ நம்ம நார்மலா தான் டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் திங்க். என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு ஷெரீஃபோட ஃபோனையும் வச்சு நோண்டிக்கிட்டு இருப்பா. அப்போ ஈனட் வந்து, ஐய்யய்யோ! எந்த ட்ரெஸ் எடுக்குறதுன்னு தெரியலையே! ஒரு ட்ரெஸ்ஸ வேற காணுமேன்ட்டு தேடிக்கிட்டே இருக்கா. என்ன தொண தொணன்ட்டு வெட்னஸ்டே கத்த ஆரம்பிச்சிருவா. இப்போ இவங்கள வந்து கேம்பெயினுக்கு எங்கேயோ வெளிய கூட்டின்னு போறாங்க. கேம்ப் ஃபயர்லாம் வச்சு என்ஜாய் பண்ண போறாங்க. அதுக்கு தான் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கா. எனக்கு காலைல சாப்பிட வேணும், மதியானம் சாப்பிட ஒரு ட்ரெஸ், நைட் சாப்பிட ஒரு ட்ரெஸ், காஃபி குடிக்க ஒரு ட்ரெஸ்ன்ட்டு வகை வகையா ட்ரெஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுல ஒரே ஒரு ட்ரெஸ் என்னோட பிக்னி ட்ரெஸ்ஸ காணோன்ற மாரி சொல்லுவா. அத வேற ஒரு பொண்ணுகிட்ட நீ குடுத்தேன்னு நினைக்கிறேன்ட்டு வெட்னஸ்டே சொன்னோனே, ஆமா வெட்னஸ்டே கரெக்ட்டா சொன்ன. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு எழுந்து ஓடிடுறா. திங்கு அப்படி ஒண்ணும் தெரியலையேன்ற மாரி கேட்பான். அவ கொஞ்ச நேரம் இங்க இல்லன்னா தான் என்னால தெளிவா வேலை பார்க்க முடியும். இப்ப அவ ஜாலி மூட்ல இருக்கா. என்னோட விஷன்ல அவ இறந்த மாரி வந்த விஷயத்த அவகிட்ட சொல்லவே கூடாதுன்ற மாரி சொல்றா வெட்னஸ்டே. என்ன அவ சாக போறாளான்ட்டு அந்த மறைஞ்சிட்டு இருக்க பொண்ணு பக்கத்துல இருந்து வருவா பாருங்களேன். அப்போ ஈனட்டோட ஃபியூனரல்ல நான் பாட்டு பாடலாமா அப்படின்ற மாரி கேட்கறா. எவ்வளவு நேரமா இங்க இருக்க? உடனே அவளோட ட்ரெஸ் எடுத்து காட்டுறா. ஈனட்டோட ட்ரெஸ் இவ தான் எடுத்து வச்சிருக்கா. அந்த ட்ரெஸ் அப்படியே ஒளிச்சு வச்சுக்க. ஒழுங்கா இங்கேருந்து போயிடு. இல்லனா உன்னை கொன்னுடுவேன்னோனே, புரியுது. வித்தியாசமான முறையில என்ன சித்திரவதை பண்ணி கொன்றுவல்ல? எனக்கு தெரியுன்ற மாரி வித்தியாசமா சொல்றா. வெட்னஸ்டே உடனே கிளம்பும்போது, நான் இந்த கேஸ்ல உனக்கு ஹெல்ப் பண்றேன். எனக்கு ஆல்ரெடி ஒரு ரைட் ஹேண்ட் இருக்கு. இன்னொருத்தவங்களும் இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. இப்போ நான் ஒரு ஃபியூனரலுக்கு போறேன். திரும்ப வரும்போது மட்டும் நீ இங்க இருந்தேன்னு வச்சுக்கயேன், இன்னொரு ஃபியூனரல் இங்க நடக்கும்ன்ற மாரி வெட்னஸ்டே சொல்லிட்டு போயிடுறா. இந்த பொண்ணோட பேர் வந்து ஆக்னஸ் டெமில். இந்த பொண்ணுக்கு நிறைய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஈனட் ஃபேனா இல்ல வெட்னஸ்டே ஃபேனா இல்லனா இந்த பொண்ணோட ஃபேனான்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து வெட்னஸ்டே தம்பியை காமிச்சேன். அவன் அந்த ஜாம்பிக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவன்கிட்ட கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அவனோட மண்டைக்குள்ள பாரேன், மூளை வளருதுன்னும் போது அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றவன் பார்த்தா மூளை வளருது. இவன் இந்த சாப்பாடை சாப்பிட்றான்ல, அதனால தான் மூளை வளருதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சாப்பிட்றானோ அவ்வளோ வளருதுன்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா அந்த டிரைவரோட மூளையை சாப்பிட்டதுனால தான் இவனுக்கு மூளை வளர்ந்துருக்கு. இன்னும் மூளையை சாப்பிடணும்னு இவன் பிரெயின்ன்ற மாரி திக்கி திக்கி பேசுறான். இவன் பிரெயின்னு சொல்றானே அப்படின்ற மாரி பூச்சியை கண்ட்ரோல் பண்றவன் வந்து ரொம்ப பயந்து கேட்டுன்னு இருக்கான். இங்க பாரு, தேவையில்லாம பயப்படாத. இவன் நமக்கு பெட்டா தான் இருக்க போறான் அப்படின்ற மாரி வெட்னஸ்டே தம்பி பேசிக்கிட்டே இருப்பான். அந்த டைம்ல இவனை வந்து சாப்பிட ட்ரை பண்ணுதுங்க அது. உடனே கரண்ட் ஷாக் கொடுத்து இவன் தான் தடுக்கிறான். இங்க பாரு, இதுக்கு மேல என்னால ஜாம்பி கிட்ட இருக்க முடியாது. இது பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம கேம்பிங்க்கு வேற 2 நாள் போறோம். அது வரைக்கும் இந்த ஜாம்பி இந்த இடத்துல இருந்துச்சுன்னா தப்பிச்சு போய் என்ன வேணா பண்ணுன்ற மாரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஜாம்பி வந்து அதுவா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு.
வெட்னஸ்டே தம்பியும் சொல்லுவான், இங்கேருந்து இது போகாது, இதுக்கு இங்கே தான் சாப்பாடு கிடைக்கும்னு தெரியுன்ற மாதிரி. ஆனா அவன் கோவமா இங்கேருந்து கத்திட்டு கிளம்பிடுறான். அடுத்து ஷெரீஃபோட ஃபியூனரல காட்டுறாங்க. அந்த இடத்துல வெட்னஸ்டே வந்து நிக்கிறா. 2 பேர் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. 2 பேருக்கு கூட இந்த ஆளு தகுதி இல்லையேன்ற மாதிரி வெட்னஸ்டே கலாய்ப்பா. நீ எதுக்கு இங்க வந்த வெட்னஸ்டே? சும்மா தான் வந்தேன். கொலைகாரன் எப்பவுமே இறந்து போனவங்களோட ஃபியூனரலுக்கு வருவான். ஆனா நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்பா. உடனே அந்த ஷெரீஃப், முன்னாள் ஷெரீஃப் இல்லையா அவரு, அவருக்காக தான் நான் வந்தேன்ற மாதிரி சொல்லுவாங்க. ட்ரைலர் தான் அப்பா இறந்துட்டாரா இல்லையான்ட்டு பார்த்துட்டு வர சொன்னான்ற மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க. ட்ரைலருக்கு வந்து அவங்க அப்பாவை சுத்தமா பிடிக்காது. அது உண்மையான்னு கன்ஃபார்ம் பண்ண தான் கேட்டிருப்பான். உண்மையா சொல்லணும்னா ட்ரைலர் வந்து அந்த காகங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்க மாட்டான். சும்மா தான் போன பாட்டில் அப்படி சொல்லியிருப்பான். அந்த ஷெரீஃப் உடனே, நீ ஆபத்தோட விளையாடுறேன்னு நினைக்கிறேன், தேவையில்லாம போய் ட்ரைலரை பார்த்துருக்க, பிரச்சனையில மாட்டிக்காத வெட்னஸ்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் வெட்னஸ்டே டாக்டர் கிட்ட கேள்வி கேட்கறா. எப்பயாவது ஷெரீஃப் வந்து தான் பையனை பார்த்துருக்காரான்னு கேட்டா, இந்த விஷயத்த நான் சொல்லுவேன்ட்டு எப்படி நீ நம்புறேன்னு முதல்ல கோவப்படுவாங்க. ஒரே ஒரு தடவை வந்திருக்காரு. வந்த அன்னைக்கு ட்ரைலர் கிட்ட ஏகப்பட்ட மாற்றங்கள். அவன் ரொம்ப கோவப்பட்டான். அவன் பெல்ட்டில் 5 நிமிஷம் கரண்ட் ஷாக் கொடுத்து தான் அவனை எங்களால் கட்டுப்படுத்த முடிஞ்சுது. அடுத்து வெட்னஸ்டே உங்ககிட்ட இந்த கொலைகள் எல்லாத்தையும் ஒரு ஏவியன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏவியன் பறவைகளை கண்ட்ரோல் பண்ற சக்தி. ஆனா வில்லோ இல்ல, அந்த மாதிரி ஏவியன் பவர் கொண்ட யாருமே இங்க இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப நன்றி, டீட்டெயில்ஸ் நிறையவே கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரி வெட்னஸ்டே சொல்லிட்டாங்க. இருந்து கிளம்புறா. இவங்க பேசுறது வந்து அந்த ஒத்தகனுக்காக இவங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த எபிசோட் ஃபுல்லாவே வெட்னஸ்டேவை அந்த காக்கா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து பிரியங்காவை கட்டுறாங்க. ஒரு ஹோட்டலுக்குள்ள வரா. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா, உடனே அவ பவரை யூஸ் பண்ணி, உடனே ரூம் நம்பர் 302 சாவி என்கிட்ட கொடு, நான் இங்க வந்த விஷயத்தையும் மறந்துரு, அந்த ரூம்ல யாருமே இல்ல, யாரையும் அங்கே அலோ பண்ணாதுன்ற மாதிரி பவரை யூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அந்த ரூம்குள்ள போய் அம்மா அம்மான்னு கத்துனா அவங்க அம்மா அங்கேதான் இருக்காங்க. அவங்க அம்மாவை யாருக்குமே தெரியாம இவ மறைய வச்சிருக்கா. அவங்க அம்மா உடனே நியூஸை பார்த்து அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, தப்பான ஒருத்தன் கூட நீங்க போனதுனால தான் இப்படி ஒரு நிலைமை. ஆனா நான் உங்களை கைவிட முடியாது இல்லைன்ற மாதிரி பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் சீசன்லயே நம்ம பார்த்திருப்போம், பிரியங்காவோட அம்மா வந்து வேற ஒருத்தர் கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் வந்து பிரியங்காவுக்கு பிடிக்காம அம்மா கூட சண்டை போட்டிருப்பா. அந்த ஆள் வந்து ரொம்ப தப்பானவன். இவங்களோட பவருக்காக தான் இவங்க கூட பழகியிருக்கா. இவங்களோட பவரை வச்சு இவங்களை நல்லா யூஸ் பண்ணி நிறைய இடத்துல கொள்ளை அடிச்சிருக்கான். எப்படியோ பிரியங்கா தான் இவங்களை காப்பாத்தி இங்க கூப்பிட்டு வந்து வச்சிருக்கான். அவனை வந்து இப்போ போலீஸ் தேடிட்டு இருக்கு. நான் சொல்றதை கேளுங்க, இங்கேயே நீங்க இருங்க, வெளியே எப்பயுமே போயிடாதீங்க. அடுத்து வெட்னஸ்டே ஸ்ட்ரைட்டா திட்டம் பொண்ணுகிட்ட தான் இப்போ போய் பேசுறா. எனக்கு ஒரு உதவி தேவை, ஷெரீஃபோட போனை நீ எப்படி யூஸ் பண்ணி ஈனட்டுக்கு மெசேஜ் பண்ணன்ற மாதிரி கேட்பா. அடுத்த சீன்லயே பார்த்தா இன்னும் கொஞ்சம் மூக்கு பெருசா இருக்கணும்னு மூக்கு வந்து பெருசா மாறுது. ஷெரீஃபோட உருவத்தை வந்து உருவம் மாறுற ஒரு பொண்ணை வச்சு மாத்தி ஃபேஸ் லாக்க வச்சு ஓபன் பண்ணிருக்கா போனை. உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னொன்னே உருவம் மாறின பொண்ணு, வெட்னஸ்டேக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்ட்டு இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே வெட்னஸ்டே வெட்னஸ்டேன்ட்டு சுத்துறானுங்க. உடனே அந்த ஆக்னஸ் பொண்ணு, இந்த கேஸ்க்கு உதவுன்ட்டு இதை வேற நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், போலீஸ் வரதுக்குள்ள ஷெரீஃப் வீட்ல இருந்து எவ்வளவு முடியுமோ தூக்கிட்டு வந்துட்டு அந்த டப்பாவை காட்டுறாங்க. டப்பா ஃபுல்லா டாக்குமெண்ட் இருக்கு. என்ன நான் ஏதாவது ஓவரா பண்ணிட்டேனா, உன்னோட ஆர்வம் என்ன ரொம்ப வெறுப்பேத்துது அப்படின்ட்டு அந்த பாக்ஸை வெட்னஸ்டே வாங்கிட்டு போயிட்டு ஒழுங்கா இங்க இருந்து 2 பேரும் கிளம்புட்டு 2 பேரையும் அமிச்சிட்டு ஃபுல்லா அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. முதல்ல ஷெரீஃபோட போன்ல இருக்க மெசேஜை பாப்பா. அந்த இறந்து போனவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாருல, நான் இறந்து போயிருந்தேன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் எவிடன்ஸ் இருக்கும்ட்டு. இதை கேட்டோம்னா அந்த இடம் எதுவா இருக்கும்ட்டு அதுல இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பா. அதுல வந்து ஒரு பழைய வீட்டோட போட்டோ இருக்கும். இதை பார்த்தோன்னு வெட்னஸ்டே இந்த இடமா தான் இருக்கும். இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தா மேப்ல காட்டுக்குள்ள இருக்கு. அவ்வளவு தூரம் எப்படி போறதுன்னு வெட்னஸ்டே யோசிக்கும் போது திங்கு வந்து மேப்ல கேம்பிங் போடுற இடத்த காட்டுவான். கரெக்டா சொன்னேன், இந்த கேம்பிங் இப்ப நான் போய் தான் ஆகணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி கேம்பிங் கிளம்பிட்டு இருக்கா. இங்க வந்து பிரின்சிபால் பயங்கரமா பேசி எல்லா பசங்களும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஈனட் வந்து சாப்பிட போகும்போது ஹேஜாக் பேசுறதுக்கு வரான். என்ன உன்னால இன்னும் கூட ட்ரெஸ்ஸை வந்து கம்மியா எடுத்துட்டு வர பழக்கத்தை கொண்டு வர முடியலன்னு. ஆமா, நான் அதுல மட்டும் ரொம்ப அடிக்டா இருக்கேன்ட்டு ஈனட் பேசிட்டு இருப்பா. சரி, நான் எடுத்துக்கு 2 ஹேஜாக் எடுக்க போனா அவசியம் இல்லை, நான் எடுத்துக்கு 2 ப்ரூனோ எடுத்துக்கிட்டு போறான். இதெல்லாம் பார்க்க ஹேஜாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல மியூசிக் டீச்சர் வந்து ஈனட்டை கூப்பிடுறாங்க. சரி, நம்ம கேம்பிங் ஏரியால பேசலான்ற மாதிரி ஹேஜாக் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறா. அந்த டீச்சர் சும்மா தான் ஈனட்டை கூப்பிட்டுருப்பாங்க. உனக்கு சும்மா ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னு நினைச்சேன், அதுக்கு தான் கூப்பிட்டேன், சரி நான் கிளம்புறேன்ட்டு அங்கே போயிடுவாங்க. பின்னாடியே பார்த்தா வெட்னஸ்டே பயங்கரமா ரெடி ஆகி வராங்க. வெட்னஸ்டே நீ வரியா, நீ வரத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னுவா. ரொம்ப சந்தோஷப்படாத, என்னுடைய கேஸ் டீட்டெயில்ஸ்க்காக தான் நான் வரேன்ற மாதிரி சொல்லுவா. அப்போ அந்த மறையிற பொண்ணு டக்குன்னு வந்துருவா. ஹை வெட்னஸ்டேன்ட்டு. இதை பார்த்த உடனே ஈனட்டுக்கா செம்ம கடுப்பாகும். ஒழுங்கா இங்கேருந்து போயிடுறீ, மூஞ்சிலே கீறிடுவேன். சும்மா கோவப்படாத செல்லக்குட்டி, நான் வெட்னஸ்டேக்கு அசிஸ்டண்டா இருக்கேன். நான் இங்கே பாரு ரூட் போட்டு வச்சிருக்கேன் வெட்னஸ்டே, அங்கேருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனாலே போதும், நம்ம அந்த இடத்துக்கு போயிடலான்ற மாதிரி மேப் எல்லாம் போட்டு கொடுத்துருப்பா. இவ என்ன கொல்லவே ட்ரை பண்ணான்ட்டு ஈனட் கத்துவா. அதான் அந்த முயற்சியில தோத்துட்டால, இவ ஒரு கத்துக்குட்டின்ட்டு நிரூபிச்சிட்டா. இதுக்கப்புறம் இவன் எனக்கு அசிஸ்டன்ட் தான், இந்த ஜன்னலோரமா இருக்க சீட்டா பார்த்து பிடிச்சி வைன்ட்டு பேக்கை கொடுத்துருவா. சரி ஓகேன்ட்டு அவ கிளம்பி போகும்போது ஈனட்டு, இதுக்கப்புறம் நான் ஒரு கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு தான் தூங்குவேன், அவசியம் இல்லை, ஏன்னா நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்ட்டு பயங்கர கெத்தா பேசிட்டு போறாங்க. இந்த சீன்லாம் செம்மையா இருக்கும். அப்புறம் என்ன வெட்னஸ்டே பிரின்சிபால் பார்த்து,
லாஸ்ட் மினிட்ல நீ வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி வரவேற்பாரு. என் அனுபவத்துல சொல்றேன், காட்டுல போனா கண்டிப்பா ஒரு கொலை விழும், நமக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குன்னு நம்ம பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு போறா. இவங்க கேம்பெயின் போடுறதுக்கு அந்த இடத்துக்கு போய் டென்ட் எல்லாருமே செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெட்னஸ்டேவோட தம்பி வந்து சவப்பெட்டி இழுத்துட்டு போறான். இதுல என்னடா இருக்குன்ற மாதிரி கேட்டா, இல்ல சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி தம்பி சமாளிச்சிட்டு இருப்பான். அந்த ஜாம்பியை தான் உள்ள போட்டு கொண்டு போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா வெட்னஸ்டேவோட அம்மா அப்பா வருவாங்க பாருங்களேன். இது என்னடா கொடுமைன்ற மாதிரி கடுப்பாவரா. அந்த பையன் பொட்டியை கொஞ்சம் தூக்கிட்டு போனோம் வரியான்ட்டு டிரைவரை கூப்பிட்டு போயிடுறான். வெட்னஸ்டேவோட அப்பா, நீங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாமேன்ட்டு பொண்ணுகிட்ட சொல்றாரு. பேசி தீக்கிற கதையே இங்க வேணான்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்து அப்பா அம்மா 2 பேரும் பயங்கரமா டென்ட் போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா தான் சொல்வாரு, வெட்னஸ்டே கேட்குற புக்கை தான் நீ கொடுத்துறேம்மா, ஏன் கொடுக்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்பாரு. உங்களுக்கு புக்கை கொடுத்துடலான்னு தோணுதில்ல, ஆனா அது கொடுத்தா நிறைய பிரச்சனை ஆகும். வெட்னஸ்டே என்னை எவ்வளோதான் வெறுத்தாலும் பரவாயில்ல, நான் அதை அவகிட்ட கொடுக்க மாட்டேன். என் தங்கச்சி இழந்த மாதிரி என் பொண்ணையும் நான் இழக்க மாட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னோன்னே, நான் உனக்கு அடிமைன்ற மாதிரி ஒரு உடனே சரண்டர் ஆயிடுறாரு. அப்புறம் வெட்னஸ்டேவோட தம்பி வந்து ஒரு டென்ட் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். டென்ட்டை ரெடி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு அந்த பூச்சை கண்ட்ரோல் பண்ற பையன் வருவான். பார்த்தா வெளியே ஃபுல்லா ராக்கெட் வெடியா இருக்கும். ஆமா, எதுக்கு இது? ஒரு சேஃப்டிக்கு, தப்பிக்க ட்ரை பண்ணா வெடிக்கிறதுக்கு. யார் தப்பிக்க அப்படின்ட்டு கேம்புக்குள்ள போய் பார்த்தா அந்த ஜாம்பி இருக்கும். டேய், இதை ஏன்டா இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். இதுக்காக தான் நான் அந்த சேஃப்டி வச்சிருக்கேன், இது வெளியே தப்பிச்சு போனால் அந்த ராக்கெட் வந்து எரிஞ்சு வெடியும், அது மூலமா நம்ம வந்து இவனை பிடிச்சிடலான்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா இவனோட அப்பா இங்கே வராரு. வெளியவே போய் தடுத்துடுறாங்க. இந்த அம்மா உனக்காக ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, கேம்புக்குள்ளே என்ன விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டா, இல்ல உள்ள வந்து மோசமா இருக்கு, நீங்க வர வேணாப்பான்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவான். அடுத்து பிரின்சிபல் வந்து ஒரு மீட்டிங்கை போடுறாரு. இந்த இடத்துல நம்ம என்ஜாய் பண்ண போறோம், ஒன்லி நோ கேஸ்ட் மட்டும்தான் இருக்க போறோம், நார்மிஸ் இருக்கவே மாட்டாங்க, நார்மிஸ்ன்ட்டு நார்மல் பீப்புள்ஸ் தான் அவங்க சொல்றாங்க. அப்போ விசில் அடிக்கிற சத்தம் கேட்குது. இந்த மாதிரி ஸ்கவுட்டுக்கு ரெடி பண்ணுவாங்களே பசங்க, அந்த மாதிரி ஒருத்தர் வராரு. இவங்க எல்லாருமே மனுஷங்க தான். இந்த இடத்த நான் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன் 6 மாசத்துக்கு முன்னாடியே, நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறாரு. பிரின்சிபாலும் நானும் 6 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டேன்னு அவர் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறாரு. அதாவது இந்த இடத்துக்கு வந்து 2 பேருக்கும் பர்மிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இப்போ என்ன பண்றது, நாங்க இங்கே தான் இருப்போன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாரு. அந்த லீடரு, கிடையாது, என் பசங்களை நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க தான் இந்த இடத்துல இருப்பாங்க. பசங்களா, இந்த டென்ட்டை காலி பண்ண ஹெல்ப் பண்ணுங்கன்னு பசங்க ஓகே சார்னுவாங்க. திடீர்னு ஒரு ஹாரன் சத்தம், எல்லாருமே நடுங்கிடுவாங்க. பார்த்தா வெட்னஸ்டே டெரரா ஹாரன் அடிச்சுட்டு பக்கத்துல வரா. வெட்னஸ்டேக்கு பின்னாடியே ஒரு கூட்டம் வந்து நிற்கும். ஜோக்கர்ஸ்களா, இந்த இடம் உங்களுக்கு அவ்வளோ அவசியமா? வேணும்னா சண்டை போட்டு இந்த இடத்த எடுத்துக்குங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி, நீ ஒரு சேலஞ்ச் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உன் சேலஞ்சுக்கு நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி அந்த லீடர் சொல்றாரு. அடுத்து ஒரு கேமை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. 2 கலர் பால் இருக்கு, ஒன்னு பர்பிள், ஒன்னு வந்து கிரீன் இருக்கு. கிரீன் வந்து அந்த ஆப்போசிட் டீமை சேர்ந்தது, பர்பிள் வந்து நெவர்மோரை சேர்ந்தது. அந்த பாலை வந்து காட்டுக்கு நடுவில் வச்சிருவோம். ஒரு டீம்ல 10 பேர் இருக்கணும், 5 பேரா பிரியணும். டிஃபெண்டர் அப்புறம் அட்டாக்கரா பிரியணும். டிஃபெண்டர் வந்து ஆப்போசிட் டீமோட பாலை போய் டிஃபெண்ட் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கணும். அந்த 5 பேர்கிட்ட இருந்து ஆப்போசிட் டீம் எப்படியாவது சண்டை போட்டு அவங்களோட பாலை எடுத்துடணும். எடுத்த உடனே ஃபிளேர் கன்னை யூஸ் பண்ணி சுடணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஓடி வந்து இதை வந்து மேலே வைக்கணும். வைக்கிற டீம் தான் ஜெயிச்சுதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, ஓகே, நம்ம பிரியலான்ட்டு இந்த பக்கம் பிரிஞ்சிடுறாங்க. அந்த பக்கமும் டீம் தனித்தனியாக பிரிஞ்சிருது. ஷூட் பண்ணோடனே எல்லாருமே காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. இந்த பசங்க பயங்கர ரெடியா வந்திருக்காங்க. ஹெட்ஃபோன்லாம் போட்டுக்கிட்டு வெட்னஸ்டேவோட பாலை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. பிரியங்கா வெட்னஸ்டே கூட இருப்பா. அவங்க ஹெட்ஃபோன் போட்டுன்னு இருக்காங்க. என்னோட சைரன் பவர் வேலை செய்யாதுன்ற மாதிரி சொல்லுவா. இந்த பக்கம் ஹேஜாக் வந்து இவங்களோட பாலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். கரெக்டா வில்லு விட்டு ஹேஜாக்கோட தொப்பியை கழட்டிடுவான். என்னை பார்க்காதன்ட்டு திரும்பி சொல்லும் போது அவன் பார்த்து இவன் கல்லாயிடுவான். ஹேஜாக் மேல ஒரு கவரை போட்டு ஹேஜாக்கை தூக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க தான் அந்த கிரீன் பால் எடுக்கிறாங்க. ஃபிளேர் கன்னை டீம்ல இருக்கிற ஒருத்தன் ஷூட் பண்ணுவான். கிரீன் கலர் ஃபிளேர் அந்த ஆப்போசிட் டீம் எடுத்துடுச்சுன்ற மாதிரி வெட்னஸ்டே தம்பி சொல்லிட்டு இருக்கான். இங்க இருக்கிற எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. உல்ஃப் டீமை வர சொல்லிட்டு வெட்னஸ்டே சொன்னோன்னே திங்க் தான் சைகை கொடுக்குறான். வேகமா வரும்போது இவங்க ஒரு ஸ்மோக் கிரானைட்டை போடுறாங்க. அந்த ஸ்மெல்லி உங்களுக்கு ஒத்துக்கல, வேற வழி இல்லாம அங்கேருந்து போயிடுறாங்க. சரி, அடுத்து ஏர் சப்போர்ட்டை வர சொல்லுங்கன்ன உடனே பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றவன் தேனீகளை வச்சு கடிக்க வச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க பூச்சி கடியில் அவஸ்தப்பட்டு இருக்கும்போது வெட்னஸ்டே சூப்பரா பிஜிஎம் போட்டு நடந்து போய் அந்த எக்கை தூக்கிடுறா. தூக்கினோடனே பிரியங்கா ஃபிளேர் கன்னை வந்து யூஸ் பண்ணிடுவா. பர்பிள் கலர் ஃபிளேரை பார்த்தோன்னே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த பையன் முதல்ல எடுத்ததுனால அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். எக்கை வைக்கிறதா போயிட்டு இருக்கான். வெட்னஸ்டே மலை மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு வெட்னஸ்டே பக்கத்தில் வந்து கேட்குறாங்க. வெட்னஸ்டே உடனே ஒரு அம்பை விடுறான் இங்கேருந்து ரோப்பை கனெக்ட் பண்ணி. அது போய் கரெக்டாக அந்த உச்சியில் சொருவிக்குது. அவ ஒரு துணியை போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்கேட் பண்ணிக்கிட்டே வருவா. அந்த பையன் கரெக்டாக அந்த எக்கை அங்கே வைக்க போகும்போது எட்டி ஒரு விடு அங்கிட்டு போய் விழுந்துடுறான். அந்த எக்கு கீழே வந்து உடஞ்சே போயிடுது. அவ கடைசியாக அந்த இடத்துல அந்த எக்கை வச்சுட்டு அவங்க டீம் தான் ஜெயிக்குது. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடுறாங்க. வெட்னஸ்டே, இப்போவே நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நைட்டுக்குள்ளே வந்துட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். திங்க கூப்பிட்டு கிளம்புறா. அடுத்து இந்த பசங்களோட லீடர் வந்து, நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட தோத்துருக்கீங்க, இப்படி தோத்துருக்க கூடாது, இது ரொம்ப பெரிய அசிங்கம், நம்ம இன்னைக்கு நைட்டு அந்த இடத்த மறுபடியும் ஆக்கிரமிக்க போகிறோன்ற மாதிரி கிரிமினலாக பிளான் போட்டுன்னு இருக்கான்.
அப்புறம் நைட் வந்து கேம்ப் ஃபயரை ஏற்றி வச்சு எல்லாருமே பாட்டு பாடிக்கிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெட்னஸ்டே மட்டும் அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த இடத்துக்கு போயிடுறா. இவங்க பாட்டு பாடி முடிக்கவும் அந்த இடத்துக்கு அவள் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல எந்த எவிடன்ஸும் கிடைக்காது. ஒரே ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி மட்டும் ஏதோ ஒன்று இருக்கும். கண்ணாடிக்கு பின்னாடி மறுமுகம் இருக்கும்ல அப்படின்ட்டு கண்ணாடியை திறந்து பார்த்தா ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸாக இருக்கும். அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இருக்கிற எல்லாருமே நெவர்மோரை சேர்ந்தவங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வில்லோ ஹில்லே இவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. எல்லா ரூப்புமே ஒரு பேரை கனெக்ட் பண்ணுது. லூயிஸ்னு எழுதியிருக்கு. யார் இந்த லூயிஸ், யாரா இருக்கும்ட்டு எல்லா பேப்பரையும் அவன் பார்த்துக்கிட்டே அவளோட பவரை யூஸ் பண்ணுறா. ஆனாலுமே விஷயம் தெரில. சரி, இங்கேருந்து முதல்ல எடுத்துக்கிட்டு கிளம்புவோன்ட்டு எல்லா பேப்பரையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கா. இவ இந்த பேப்பரை எடுத்துகிட்டு கிளம்புறது கூட அந்த ஒத்த கண்ணு காக்கா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பிரின்சிபல் வழக்கம் போகிற வெட்னஸ்டே அம்மா கிட்ட உட்காந்து பேசுறாரு. உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பேசுனீங்களான்ற மாதிரி கேட்டா, பேசினேன், அவங்க ஒன்றும் ஃபோனை கூட எடுக்கவே இல்லை, என்னை மதிக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இதுதான் நெவர்மோர். நெவர்மோரோட எதிர்காலமே உங்ககிட்ட தான் இருக்கு. உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு வெள்ளை கொடி காட்டுங்களேன்ற மாதிரி கேட்பாரு. ஆனால் என் அம்மாவுக்கு எப்போவுமே கருப்பு கொடி காட்ட மட்டும்தான் பிடிக்கும். அடுத்து ப்ரூனோவும் ஈனட்டும் நைட்டு பேசிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது ஹேஜேக்கு வந்துருவான். எப்போதுலேருந்து நமக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு கேட்டு உடனே ப்ரூனோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நீ என்னோட சின்ன வயசை தான் லவ் பண்ண, ஆனால் நான் முன்ன மாதிரி இல்லை ஹேஜாக். ப்ரூனோ கூட எப்படி எனக்கு இவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப் உருவாச்சின்னு கூட எனக்கு தெரியலன்ற மாதிரி பேசுவா. இதெல்லாம் கேட்க கேட்க ஹேஜாக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை இனட், நம்ம 2 பேரும் எப்பவுமே சேர மாட்டோம்னு இதுலேருந்து எனக்கு நல்லாவே தெரியுதுன்ட்டு ரொம்ப வருத்தமாக இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவங்க 2 பேரும் கிளம்பி போனோன்னே அந்த ஆப்போசிட் டீம் பசங்க அங்கே தான் புதரில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பையனை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பாடினோன்னே எல்லாருமே ஆமான்னு ஒத்துப்பாங்க. நமக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. சரின்ட்டு அவங்க அங்கே கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இங்கே வெட்னஸ்டேவோட அம்மா ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பின்னாடி வெட்னஸ்டே வந்து நிற்கிறா. வெட்னஸ்டே, என்னம்மா, எதையாவது என்கிட்ட பேசணுமா? நம்ம குடும்பத்தில் எதம்மா பேசி தீர்த்துருக்கோம்? கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன், என்னோட குடிஸ் பூக்கை தருவீங்களா மாட்டிங்களா? தரவே முடியாதுன்றவாங்க. ஒரு ட்ரெடிஷனான கேமோட பேரை சொல்லி இதுக்கு நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன்ற மாதிரி கூப்பிட்டுறா. இது என்னன்னா கத்தி சண்டை போடணும், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. அந்த இடத்துல அவங்க அப்பா வருவாருங்க. வந்துட்டு ஜாலியாக நான் குளிக்க போகிறேனே அப்படின்ற மாதிரி போவார். டார்லிங், நானும் வெட்னஸ்டேவும் காட்டுக்குள்ளே போய் சண்டை போட்டு எங்கள் வன்மத்தை தீர்த்துக்க போகிறோம். கேட்கவே காதில் தேன் வந்து பாயுது. ஜாலியாக சண்டை போடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அடுத்து இந்த லீடர் பசங்க கிட்ட இந்த கேம்ப் எல்லாத்தையும் கழட்டி விடுங்கன்ற மாதிரி சொல்லி விட்டுன்னு இருப்பாரு. அங்கே இருக்கிற ஒரே ஒரு பையன், சார் நம்ம பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறேன், அவங்க நேர்மையாக தானே ஜெயிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவான். இருந்தாலும் அவர் கேட்க மாட்டாரு. உன்னை யாரா யோசிக்க சொன்னது? நான் சொல்கிறது மட்டும் தான் நீ கேட்கணும். இவர் ஒரு ரூம்குள்ளே போவார். போயும் வெட்னஸ்டே தம்பி கட்டின ரூம்குள்ளேயா போகிறது. போகும்போது அந்த ராக்கெட்டை வந்து ட்ரிகர் பண்ணிட்டு உள்ளே விழுந்துருவாரு. பார்த்தா அந்த ஜாம்பி வந்து இவர் மண்டையை கடிக்குதுங்க. அந்த பசங்க அந்த வெளிச்சத்திலேயே பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பட்டாசுலாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பட்டாசை பார்த்தவொடனே வெட்னஸ்டேவோட தம்பி அவனும் கேம்பை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து வெட்னஸ்டேவும் அவங்க அம்மாவும் ரூல்ஸை பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஆடம்ஸ் ஃபேமிலியோட ரொம்ப ட்ரெடிஷனான கேமா. ஒரு டீலை முடிக்கிறதுக்காக இவங்க அப்படி பண்ணுவாங்க. கண்ணை கட்டிக்கிட்டு கத்தி சண்டை போடணும். ஒரு கிளாஸ் ஹார்ட்டை வந்து மாட்டிப்பாங்க. அந்த கிளாஸ் ஹார்ட்டை யார் முதல்ல உடைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். நான் ஜெயிச்சிட்டேன்னா என்கிட்ட குடிஸ் புக்கை நீங்கள் கொடுத்துடணும். அவங்க அம்மா, நான் ஜெயிச்சிட்டேன்னா அந்த புக்கை எரிச்சிடுவேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போவும் விளையாட போறியானோடனே வெட்னஸ்டே விளையாடியே தீருவேன்ற மாதிரி அந்த ஹார்ட்டை மாட்டிக்கிறா. அப்புறம் கண்ணை கட்டிக்கிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ஆள் செத்து போயிருக்காரு. அந்த ஜாம்பியை வேற காணோம். இவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, ஒரு கொலை வேற விழுந்துருச்சுன்னும் போது அந்த மறையிற பொண்ணா இங்கே வந்துருவா. நீ யாருன்ற மாதிரி கேட்டா, உன் அக்காக்கு நிரூபிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கும் உதவி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், முதல்ல நம்ம அந்த ஜாம்பியை கண்டுபிடிக்கணும், வாங்க போலான்ட்டு 3 பேரும் அந்த ஜாம்பியை தேடிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருக்கும்போது வெட்னஸ்டே, உங்களுக்கு வயசாயிடுச்சுமா, எல்லாத்தையும் எனக்கு நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்ற மாதிரி சொல்லுவா. ஆனா எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்கல செல்லம் அப்படின்ட்டு அம்மாவும் பொண்ணும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. பொண்ணு மரத்துலயே ஒரு கத்தியை குத்தி வைப்பா. இன்னும் கூட ஸ்வாட் ஃபைட்டுக்கு நைஃபை கொண்டு வரியா, ரொம்ப மோசம் அப்படின்ட்டு அவங்க அம்மா பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த ஜாம்பி பார்த்தா வெட்னஸ்டே அவங்க அப்பா குளிச்சிட்டு இருக்காருல்ல, அந்த இடத்துக்கு போய் அந்த கதவை உடச்சிக்கிட்டு இருக்கு. இருங்க, நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு இவர் ஜாலியா குளிச்சிட்டு இருக்காருங்க. பாட்டை கேட்டுன்னு நாக்க வச்சு முதுகெல்லாம் நக்கிட்டு இருக்கோம். இவர் திரும்பி பார்க்கும்போது தான் பயப்படுவாரு. உடனே பையன் என் அப்பாவை விட்டு கரண்ட் ஷாக் கொடுப்பா. அது பறந்து போய் விழுந்துரும். வெளியே எல்லாருமே அந்த ஜாம்பியை பார்த்துருவாங்க. பார்த்த உடனே கேம்புக்கு ஓடுங்களான்ட்டு எல்லாருமே ஓடிடுவாங்க. பிரின்சிபால் கூட ஓடிடுவாரு. அந்த ஜாம்பி வந்து காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேர் சண்டையில வெட்னஸ்டே அவங்க அம்மா தான் ஜெயிக்கிறாங்க. அந்த கிளாஸ் ஹார்ட்டை உடச்சிட்டாங்க. என்னை மன்னிச்சிரு செல்லன்ற மாதிரி சொல்லும்போது வெட்னஸ்டே பயங்கர கோவமா கத்தியை தூக்கி போடுறாங்க அம்மாவை நோக்கி. பார்த்தா அவங்க அம்மாவுக்கு பக்கத்தில் கிராஸ் ஆகி போகுது. அந்த ஜாம்பி தான் அவங்க அம்மா தாக்க வந்திருக்கா, அதை தான் தாக்கியிருப்பா. அதுக்கு அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல போலீஸ், ஆம்புலன்ஸ்னு எல்லாமே வந்துடுது. அந்த ஜாம்பியை கட்டி தூக்கிட்டு போறாங்க. அந்த பசங்களோட லீடரும் அங்கே இறந்து போயிட்டாரு. வெட்னஸ்டே இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த காக்காவையும் கவனிச்சிடுறா. அந்த காக்கா பறந்து போய் யார் மேலேயும் உட்காருது. யார் அதுன்ட்டு வெட்னஸ்டே அவங்கள அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு வண்டி கிராஸ் ஆகுது. அதுக்குள்ள அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. இந்த கேஸை நான் எப்படியாவது முடிச்சே தீருவேன். யார் அந்த லூயிஸ்? எல்லா வழிகளும் ஒரே இடத்த தான் நோக்கி போகுது, வில்லோ ஹில்.
அந்த வில்லோ ஹில்குள்ள தான் என்னுடைய கேள்விக்கான பதில் இருக்குன்ற மாதிரி வெனஸ்டே சொல்றா. இந்த பக்கம் வந்து டாக்டர் கிட்ட அந்த இடத்தோட இன்சார்ஜ் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன ஆளை உள்ள கூப்பிட்டு வந்தாச்சு மேடம். அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னோடனே அவங்கள ரொம்ப பாதுகாப்பா வைங்க. எல்லா சிசிடிவி கேமராவும் அவங்கள நோக்கி இருக்கட்டும். அவங்க 2 கொலை கிட்ட பண்ணியிருக்காங்க. என்ன கேட்காம அவங்க இங்கேருந்து வெளியே கூட வரக்கூடாதுன்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு அந்த ரூம் கதவை திறக்கிறாங்க. வெல்கம், எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. யாரா அதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீசனோட வில்லி தான் இல்லைங்க, அவளை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன ஆகுன்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.